நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து நிதிநிலை கணக்கியலில் 5 மார்க், அதாவது ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். திரும்ப கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினாக பார்க்க போகிறோம். குறிப்பேடு வந்து எல்லா கொஸ்டின்லையும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக ஈஸியாக 5 மார்க் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிசம்பர் 2023 கேட்ட குறிப்பேடு 5 மார்க் கொஸ்டின் அதை பார்க்க போகிறோம். அது கணக்கு கொடுத்துருக்கான் பாருங்கள், 11ஆம் கணக்கு. பின்வரும் நடவடிக்கைகளை திரு கணேசன் ஏடுகளில் பதிவுக. குறிப்பேடுனாலும் சரி ஏடுகள்னாலும் சரி அது குறிப்பேடு தான். ஃபஸ்ட்டு வந்து 2017 ஜனவரி 1 மூலதனத்துடன் வியாபாரம் தொடங்கியது. அதாவது முதலோட என்ன பண்ணியிருக்காரு, மூலதனம்னா முதல் 25,000 என்ன பண்ணியிருக்காரு. 2017 ஜனவரி 1 கணேசன் தொழிலை தொடங்கியிருக்காரு. அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நடவடிக்கை நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவும் போல் நாள் அல்லது வரிசை எண், நடவடிக்கை, பற்று, வரவு இதை போட்டுருவோம். இப்போ என்ன பண்ணியிருக்காரு கணேசன், அதாவது முதலீட்டோட தொழிலை தொடங்கியிருக்காரு. அதாவது ரொக்கத்தோட தொழில் தொடங்கியிருக்காரு. எவ்வளோ மூலதனம்னா ரொக்கம்தான். எவ்வளோ 25,000 தொழில் தொடங்கியிருக்காரு. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரொக்க கணக்கு பற்று 25,000 ரொக்கத்தை வச்சு என்ன பண்ணியிருக்காரு, தொழிலை தொடங்கியிருக்காரு. அதனால் ரொக்க கணக்கு பற்று, கணேசன் முதல் கணக்கு வரவு. ரொக்கத்தோடு தொடங்கினதுனால என்ன பண்ணுவோம், 25,000 பற்று வைப்போம். கீழே வரவில் வந்து கணேசனோட முதல் கணக்கு, முதல் போட்டிருக்காருல அந்த முதல்ல அப்படி எழுதிட வேண்டியதான். ரெண்டாவது நடவடிக்கை வந்து 2017 ஜனவரி 2 ரெண்டாவது நடவடிக்கை. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வங்கியில் செலுத்தது 23,500, அதாவது 25,000 தொழில் தொடங்க கொண்டு வந்திருக்காரு, முதல்ல கொண்டு வந்திருக்காரு. அதில் 23,500, அதாவது ஒரு 1,500 எடுத்துகிட்டு 23,500 என்ன பண்ணியிருக்காரு, வங்கியில் டெபாசிட் பண்ணியிருக்காரு. நடவடிக்கை நம்ம எப்படி எழுதணும்னா, அது எப்படி கையில் இருக்கிறத பேங்கில் போட்டு வைக்காரு. அப்போ இதில் பற்று வந்து வங்கி கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. அதாவது கையில் இருக்க காசை வங்கியில் போடுதார். அப்போ என்ன பண்ணுவோம், வங்கி கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. அதேமாதிரி கீழே என்ன பண்ணிட வேண்டியதான், வங்கியில் செலுத்தியது, அதுக்கான ஃபார்மை ஷார்ட்டாக எழுதிட வேண்டியதான். மேலே உள்ள முதல் ஸ்டெப்லேயும் அதான் ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அப்படின்னு எழுதிட வேண்டியதான். கையில் இருக்க காசை வங்கியில் போட்டு வைக்கார், ஒரு 23,500 மட்டும் போட்டு வைக்கார். அடுத்த மூணாவது ஸ்டெப் பார்க்கலாம். மூணாவது நடவடிக்கை வந்து ரொக்க கொள்முதல் அதாவது காசோலையை விற்று அரைகலன் வாங்கியது. மூணாவது வந்து என்னென்னா, காசோலை விடுத்து அரைகலன் வாங்கியது. யாருக்குன்னா 23,500 ரெண்டாவது ஸ்டெப்பில் போட்டார். செக்கு கொடுத்து என்ன பண்ணுறாரு, ஃபர்னிச்சர் அரைக்கலன் வாங்குவார். காசோலை விடுத்து அரைக்கலன் வாங்கியது. அப்போ மூணாவது ஸ்டெப்பு எப்படி எழுதுவோம்னா, அரைகலனாகிய சொத்து உள்ளே வருது, வரணுன்ற பற்று ஒப்பமா. அப்போ ஆனது அரைகலன் கணக்கு பற்று, அதுக்கு பதிலாக என்னது, வங்கியிலிருந்து தான் காசு போகுது. அப்போ வங்கி கணக்கு வரவு. அதாவது அரைகலன் கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு. அதாவது ஃபர்னிச்சரை வந்து வங்கியிலேருந்து செக்கு கொடுத்து வாங்குதார். அப்போது சொத்தாகிய அரைகலன் உள்ளே வந்துடுது, பற்று. அரைகலன் வந்து பற்று, வங்கி கணக்கிலேருந்து காசு போயிடும், வங்கி கணக்கு வரவு. அரைகலன் வாங்கியது, அந்த கீழே உள்ள அந்த ஷார்ட்டாக எழுதிட வேண்டியது. அடுத்த 4வது ஸ்டெப் பார்ப்போம். 4வது ஸ்டெப் வந்து ரொக்க கொள்முதல். ரொக்க கொள்முதல் எவ்வளோ, 5,000 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்காரு, அதாவது ஜனவரி 4 ரொக்க கொள்முதல் 5,000 ரூபாய்க்கு பண்ணியிருக்காப்புல. இப்போ கொள்முதல் கணக்கு பற்று, நம்ம சரக்கு உள்ள வருதில்ல, கொள்முதலாகிய இந்த சரக்கு இருப்பு உள்ள வருதில்ல, அதனால் கொள்முதல் கணக்கு பற்று, அதுக்கு பதில் பைசா வெளியில் போயிடுது, ரொக்கமாகிய பைசா போயிடுது. அப்போ ரொக்க கணக்கு வரவு. கீழே வந்து கொள்முதல் செய்தது. அப்போது 4வது ஸ்டெப்பு முடிஞ்சு போச்சு. அடுத்த 5வது பார்க்கலாம். 5வது வந்து ராமுவிற்கு விற்ற சரக்கு 150. ராமுவிற்கு விற்ற சரக்கு 150. அப்போ என்ன பண்ணணும், ராமுட்ட 150 ரூபாய்க்கு சரக்கை விற்றுருக்காரு. இதில் வந்து ராமுட்ட சரக்கு விற்றுருக்காரு, ரொக்கத்துக்கு விற்றாரா கடனுக்கு விற்றாரான்னு தெரியல. அப்படி தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணணும், ராமு கணக்கு பற்று. ஏன்னா நமக்கு கடன் கொடுக்கணும், அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது வந்து நமக்கு ஒரு சொத்து, அதனால் என்ன பண்ணிடுவோம், ராமு கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. அப்போது 5வது முடிஞ்சிட்டு. 6வது பார்ப்போம். 6வது வந்து சொந்த பயன்பாட்டுக்காக கடையிலிருந்து எடுத்தது 250. சொந்த பயன்பாட்டுக்காக கடையிலிருந்து எடுத்தது 250. இதை எப்படி எழுதுவோம்னா, எடுப்பு கணக்கு பற்று, கொள்முதல் கணக்கு என்னது வரவு. ஆனால் சரக்கை வந்து சொந்த பயன்பாட்டு கடைக்கு எடுத்த சரக்கை வீட்டுக்கு எடுத்துட்டாப்புல, தனக்கு ஆண்டி எடுத்துருக்காப்புல. அப்போ என்னது, எடுப்பு கணக்கு பற்று, கொள்முதல் கணக்கு வரவு. அப்போ 250 ரூபா. இதோட முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வாட்டி சொல்கிறேன். அதாவது 2017 ஜனவரி 1 25,000 மூலதனத்தை கொண்டு தொழில் தொடங்கியிருக்காரு. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், மூலதனத்தோடு தொடங்கியிருக்காரு. அப்போது ரொக்க கணக்கு பற்று, அவரோட கணேசனோட முதல் கணக்கு வரவு. தொழிலை வந்து ரொக்கத்தோடு தொடங்கியிருக்காரு 25,000. அப்போது அது வந்து பற்று வைப்போம். அதேமாதிரி கணேசனோட முதல் கணக்கு என்ன பண்ணுவோம், வர வைப்போம். இப்போ 25,000 இதோட முடிஞ்சுது. அடுத்த 2வது கையில் இருக்க காசை என்ன பண்ணுதார், 25,000 கையில் இருக்குது.
அதில் 23,000 என்ன பண்ணுறாரு, பேங்கில் டெபாசிட் பண்ணுறாரு. அதாவது கையில் இருக்க 25,000ல் 23,500 வங்கியில் செலுத்துதார். இதில் வந்து வங்கி கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. அதாவது கையில் இருக்க காசை போடுறாரு, வங்கியில் போடுறதுனால வங்கி கணக்கு பற்று, ரொக்க கணக்கு என்னது வரவு. 2வது ஸ்டெப்பு முடிஞ்சு போச்சு. அது வந்து காசோலை விடுத்து அரைகலன் வாங்கியது 20. அதாவது காசோலையை கொடுத்து என்ன பண்ணுறாரு, அரைகலன் வாங்குறாரு. எவ்வளோன்னா 2,000 மதிப்புள்ள அந்த காசோலையை கொடுத்து அரைகலன் வாங்குறாரு. அப்போது அரைகலன் ஆகிய சொத்து உள்ள வரும், காசோலை வந்து பேங்க்லேருந்து பணம் போகும். அப்போ எப்படி எழுதும், அரைகலன் கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு. அரைகலன் கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு. அரைகலன் வாங்கியது கீழே அதுக்குள்ள ஃபார்மை ஷார்ட்டாக எழுதிட வேண்டியதான். அடுத்த 4வது வந்து ரொக்க கொள்முதல். ரொக்க கொள்முதல் 5,000. அப்போ எப்படி எழுதுவோம், கொள்முதல் கணக்கு பற்று ரொக்கம் வெளியில் போயிடுது. அப்போ கொள்முதல் ஆகிய சரக்கு உள்ளது உள்வரவற்ற பற்று வைப்போம். அப்போ கொள்முதல் கணக்கு பற்று ரொக்கம் வெளியில் போகுது, ரொக்க கணக்கு வரவு. இப்போது 4வது வந்து என்னது, கொள்முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு. 5வது வந்து ராமுவிற்கு விற்ற சரக்கு. ராமுவிற்கு விற்றுருக்காரு, கடனாக கொடுத்தாரா ரொக்கமாக கொடுத்தானான்னு தெரியல. ஆனால் இதில் நம்ம பற்று வைக்கும்போது ராமு கணக்கு பற்றுன்னு தான் வைக்கணும். ஏன்னா ரொக்கமாக கொடுத்தாரா கடன் கொடுத்தாரான்னு தெரியல. அப்போது என்ன பண்ணணும், ராமு கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு. ராமு கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு 5வது ஸ்டெப்பு. அதேமாதிரி 6வது ஸ்டெப் வந்து சொந்த பயன்பாட்டுக்காக கடையிலிருந்து எடுத்தது 250 ரூபா சொந்த மதிப்புக்காக எடுத்திருக்கு, சொந்த பயன்பாட்டுக்காக எடுத்திருக்காரு. அப்போது எடுப்பு கணக்கு பற்று கொள்முதல் கணக்கு வரவு. எடுப்பு கணக்கு வந்து பற்றில் வைப்போம், கொள்முதலில் சரக்கு குறையும், அதனால் என்னது கொள்முதல் கணக்கு வரவு. அதேமாதிரி என்னது கொள்முதல் கணக்கு பற்று எடுப்பு கணக்கு என்னது வரவு. அவர் சொந்த செலவுக்காக எடுத்தேன்னு சொல்லி கீழே முடிச்சிட வேண்டியதான்.